தமிழ் புதல்வன் திட்டத்திற்கு 360 கோடி ஒதுக்கீடு. அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். மேடையில் வினா விடை போட்டி. கலகலப்பை உண்டாக்கிய அமைச்சர் மா சுப்பிரமணியன். போரூர் அருகே நடைபெற்ற நிகழ்ச்சி மேடையில் வினா விடை போட்டியை நடத்தி அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலகலப்பை உருவாக்கினார். சென்னை போரூர் அடுத்த காரம்பாக்கத்தில் திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. எம்எல்ஏ காரப்பாக்கம் கணபதி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பங்கேற்றார். பின்னர் மேடையில் தமிழ் புதல்வன், புதுமை பெண் ஆகிய திட்டங்களின் பெயர்களை கொண்டு வினாவிடை போட்டியை நடத்தினார். இதனால் அங்கு கலகலப்பான சூழல் உருவாகியது. அத்துடன் விடையை சரியாக சொல்லிய பெண்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கம் பரிசாக அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நடப்பாண்டு கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்திற்காக ரூபாய் 360 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் மூலம் 3,28,000 மாணவர்கள் பயன்பெறுவார்கள் என்றும், அதேபோல புதுமை பெண் திட்டத்தின் மூலம் 4,80,000 பெண்கள் பயன்பெற உள்ளனர் எனவும் குறிப்பிட்டார். சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் சரவணன். மகளிருக்கு புதுமை பெண், ஆண் மாணவர்களுக்கும் இந்த திட்டத்தை தளபதி செயல்படுத்தி இருக்கிறாரு. அந்த திட்டத்துக்கும் ஒரு பேர் வச்சிருக்காரு. அந்த பேர் தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. அதே அந்த அம்மாவே கை தூக்க கூடாது, வேற யாராவது. ஆண்கள் பெண்கள் கேட்டு சொன்னேன். வாமா, நீ வா, வாங்க, இந்த அம்மா வாங்க, வாங்க மேல வாங்க. ஒருத்தர் போதும், ஒருத்தர் போதும். சொல்லுங்க, இவங்க சரியா சொல்லணும்னா உங்களை கூப்பிடுறோமா? நம்ம முதல்வன் திட்டம் இல்ல, தப்பு. நீங்க வாமா, நீங்க வாங்க, நீங்க வாங்க, அந்த மகள் நீங்க வாங்கம்மா. ஏப்பா, நீங்க யாரும் சொல்லாதீங்கப்பா, தெரிஞ்சவங்க. நீங்க வாங்க, அந்த மகள் சொல்லுங்க. அப்படியே கொடுங்க. இல்ல, தமிழ் புதல்வன் இருந்தாலும் நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு பாராட்டு. தமிழ் புதல்வன் திட்டம். இந்த தமிழ் புதல்வன் மாணவர்களுக்குமா இந்த திட்டத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நம்ம முதல்வர் அவர்கள் 360 கோடி ரூபாய் இந்த வருஷத்துக்கு நிதி ஒதுக்கி 3,28,000 மாணவர்கள் இந்த ஆண்டு பயன்படுறாங்க. மகளிர்களை பொறுத்தவரை 4,82,000 குழந்தைகள் பயன்படுறாங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கினா மட்டும்தான் நாம இந்த திட்டத்தின் பயனை அடைய முடியும்.